வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்ச்சட்டிலாம் வச்சுருக்கேனே, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்பளம் போட்டு வத்த குழம்பு. பழைய நாள்லலாம் மழை நாள் அப்படின்னா கரிகாலாம் கிடைக்காது. ஸோ அவள் என்ன பண்ணுவா, வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வத்தல் எல்லாமே கூட ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். இந்த மாதிரி அப்பளத்தை போட்டு வத்த குழம்பு வைப்பாள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதோட இது. நார்மலாக இருக்கிற வத்த குழம்பை விட இந்த வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எதுக்கு கல்ச்சட்டி வச்சேன்னா, வத்த குழம்பு இதெல்லாம் கல்ச்சட்டியில் வச்சா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு. என்னதான் நமக்கு இந்த நாளில் எவர்சிலர் பாத்திரம்லாம் இருக்குன்னாலும் இதுக்கெல்லாம் இருக்கிற டேஸ்ட்டே தனி. நல்லெண்ணெய் விடலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கடுகு போடுறேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும். நான் இதுக்கு இப்போது நான் ஆற்றுல பண்ண சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறேன். யூஸ்வலி வத்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவோம். இதுக்கு நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னு கேட்டேன்னா, நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம். அதுவே அதுக்கு அந்த பைட்டிங் போகும். கருவேப்பிலை போட்டேன். பெருங்காயம், இந்த நிலக்கடலை, இந்த அப்பளம் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். எந்த அப்பளமாக இருந்தாலும் தேவையில்லை, அதையும் இதில் போட்டுடணும். இந்த எண்ணெயில் இது பொரியணும். இந்த கல்ச்சட்டியில் நல்லா கீரை மசியல் பண்ணலாம், வத்த குழம்பு வைக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா அப்பளமுமே பொரிஞ்சிடுத்து. இது ஒரு சின்ன சைஸ் சாத்துக்குடி அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காயும் பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அதில் போடலாம். சாம்பார் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 2.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு, அப்பளத்தில் வேற உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இது எல்லாத்தோடையும் சேர்த்தே இது கொதிக்கணும். நல்லா திக்காக எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியலாம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு விட்டுருந்தோம், 1/2 அடுக்குக்கு மேலே. நல்லா திக்காக எடுத்து பாருங்க குழம்பு. இவ்வளோதான் ரெடி ஆகிடுத்து. இதோட கூட கீரை மசியல் இல்லைன்னா ஏதாவது தேங்காய் போட்ட கூட்டு, தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்ட கூட்டு, இந்த மாதிரி எதை தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லையா, வெறுமை அப்படியே இதில் இருக்கிற அப்பளத்தோடையே சாப்பிட்டா கூட ஜோராக இருக்கும். ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கல்ச்சட்டிலாம் மட்டும் அடுப்பை அணைச்சிட்டேன். அப்புறம் கூட கொதிச்சுட்டு பாருங்க. ஹாட் பேக்லாம் அந்த நாளைக்கு தேவையே இல்லை. இப்போ தான் நம்ம தான் ஹாட் பேக்கு மைக்ரோவேவுங்கிறோம்.
இதெல்லாம் அவ்வளோ நாள் சூடாக இருக்கும். இதுலேயே இருந்தால் ஒரு தட்டை போட்டு மட்டும் மூடி வச்சிட்டோம், அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு இது அப்படியே இருக்கும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.